அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல. இதுவரையில் நீ தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியுமல்ல. என் வாழ்விலே நீ பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல. இதுவரையில் நீ தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியுமல்ல. மாறாமலே உடனிருந்தி விலகாமலே நடத்தி வந்தி. மாறாமலே உடனிருந்தி விலகாமலே நடத்தி வந்தி. ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே. ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே. எதிர்பார்க்கும் முடிவுகளை என் வாழ்வில் அளிப்பவரே. எதிர்பார்க்கும் முடிவுகளை என் வாழ்வில் அளிப்பவரே. வழியறியா அலைந்த என்னை கண்டீரே உம் கண்களால். வழியறியா அலைந்த என்னை கண்டீரே உம் கண்களால். ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே. ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே. என் வாழ்விலே நீ பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல. இதுவரையில் நீ தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியுமல்ல. என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல. இதுவரையில் நீ தாங்கியதற்கு எவ்வளவும் நான் தகுதியுமல்ல. மாறாமலே உடனிருந்தி விலகாமலே நடத்தி வந்தி. மாறாமலே உடனிருந்தி விலகாமலே நடத்தி வந்தி. ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே. ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே. ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே. அன்பு தகப்பனே, நீர் ஒருவரே ஆச்சரியமான தேவன். எங்கள் வாழ்க்கையில் எல்லாம் எங்களுக்கு ஆச்சரியம் ஊட்டும் விதத்தில் நடப்பிக்கிற உம்முடைய நல்ல செயல்களுக்காக நன்றி. உடைய கரங்களில் எங்களை தாழ்த்தி தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளில் தியானிப்பதற்கு
யோபுவின் புஸ்தகம் அதனுடைய 37ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கிறேன். யோபே, இதற்கு செவிகொடும், தரித்து நின்று தேவனுடைய ஆச்சரியமான கிரியைகளை தியானித்து பாரும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வாசித்து கேட்ட இந்த வசனத்தை கவனித்து பாருங்கள். தேவனுடைய ஆச்சரியமான கிரியைகளை தியானித்து பாரும் என்று சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். நம்முடைய தேவன் ஆச்சரியமான தேவனாக இருக்கிறார் என்று நம்ம வேதத்தில் காண முடியும். அவர் நிச்சயமாக, அவரை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டால் அவர் நிச்சயமாக நீங்கள் ஆச்சரியப்படும் விதத்தில் அநேக காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்வார். நீங்கள் கர்த்தரை நம்பி பாருங்கள். நித்தமும் உங்களுக்கு ஆச்சரியமும் பிரமிப்பும் உண்டாகிற விதத்தில் அவர் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக அற்புதங்களையும் ஆச்சரியமான காரியங்களையும் அவர் செய்கிறவராக இருக்கிறார். நம்ம சங்கீதங்களின் புஸ்தகத்தில் 118ஆம் சங்கீதம் 22-23 வசனத்தை வாசிக்கும்போது, வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதது என்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. இது எதை குறிக்கிறது என்று கவனித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்துவை குறித்து முன்கூட்டி சொல்லப்பட்ட ஒரு வசனம். இன்னும் சொல்லப்போனால் நம்மளையுமே இந்த வார்த்தை குறிக்கிறதாக இருக்கிறது. உங்களை சிலர் ஆகாத ஒரு கல்லை போல தூரமாக தள்ளியிருப்பாங்க. நீ யாருக்கும் உதவாதவன், ஒன்றுக்கும் வேண்டாம், உனக்கு ஞானம் இல்லை, திறமை இல்லை, அழகு இல்லை, படிப்பு இல்லை, பணம் இல்லைன்னு சொல்லி உங்களை ஓரங்கட்டி யாருமே உங்களை திரும்பி பார்க்காத ஒரு சூழ்நிலையில் எல்லாராலும் நீங்கள் ஆகாத ஒரு கல்லை போல தள்ளப்பட்டவர்களாக இருக்கிறீங்கன்னா, உங்களை ஆண்டவர் மூளைக்கல்லாக மாற்றி, இது கர்த்தர் செய்கிற செயலாக இருக்கிறதுனால அவருடைய ஆச்சரியமான செயலாக அநேகருடைய கண்களுக்கு இது ஆச்சரியமாக மாற்றுவார். என் வாழ்க்கையில் நான் ஊழியத்திற்கு தேவனால் அழைக்கப்படும் போது பல வழியில் யாருக்கும் பிரயோஜனம் இல்லாத தள்ளப்பட்ட ஒரு மனுஷனாகத்தான் இருந்தேன். ஆனால் இயேசு கிறிஸ்து என்னை தெரிந்து கொண்டதுனால இன்றைக்கு அநேகருக்கு ஆசீர்வாதமான ஒரு கருவியாக பயன்படுத்துகிறார். அதனால தான் இந்த மீடியா மூலமாக நானும் உங்களிடத்தில் பேசி கொண்டிருக்கிறேன். இது ஆச்சரியமான ஒரு காரியம். என்னோடு கூட பயின்ற, என்னோடு கூட படித்த, என்னோடு கூட சிறு வயதில் வளர்ந்து வந்த அநேகர் தங்களுடைய வாழ்க்கையில் எனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த மேன்மையான ஒரு நிலைக்கு நேராக வந்ததாக எனக்கு தெரியவில்லை. ஒரு சிலரை ஆண்டவர் அப்படி பயன்படுத்துகிறார். ஆனால் இது எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. இதுதான் தேவனுடைய ஆச்சரியமான செயல்கள் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. இன்னும் சங்கீதம் 139 அதனுடைய 5-6 வசனங்களை வாசிக்கிறேன். முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி உமது கரத்தை என்மேல் வைக்கிறீர். இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியமும் எனக்கு எட்டாத உயரமுமாக இருக்கிறது. என்ன கவனித்து கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காரியம் எங்களுக்கு ஆச்சரியமானதாக இருக்கிறது. எது முற்புறத்திலும் பிற்புறத்திலும் அவர் நம்மளை நெருக்கி அவருடைய கரத்தை நம்ம மேலே வைக்கிறார் பாருங்க, இது நமக்கு ஆச்சரியம். எத்தனையோ முறை பாருங்கள், தேவன் தம்முடைய கரத்தை நம்ம மேலே வச்சு நம்மளை பாதுகாக்கிறது நமக்கு எவ்வளோ பெரிய ஆச்சரியமான விஷயம். இன்னும் நீங்கள் படிச்சிங்கன்னா ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 28-29 சொல்லுகிறது, இது சேனைகளின் கர்த்தராலே உண்டாயிற்று, அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயலிலே மகத்துவமானவர். பார்த்தீங்களா, ஆலோசனையிலையும் தேவனை போல ஆச்சரியமானவர் யாரும் இல்லை. அதனால் இந்த ஆச்சரியமான தேவனை நீங்கள் நம்பி பாருங்கள். உங்கள் வாழ்க்கை அநேகருடைய பார்வையில், அநேகருடைய கண்களுக்கு முன்பாக நீங்களும் ஆச்சரியப்படத்தக்க ஒரு மனுஷனாக மாறுவீர்கள். பிதாவே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆச்சரியமானவர்களாக நீங்கள் மாற்றும். காரணம், நீர் ஆச்சரியமான தேவன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.